அவங்களையும் அடிப்பாரா? இவர்கிட்ட அடி வாங்காத பெரிய ஆளுங்களே இல்லைங்கன்னு இருக்கான் அவன். இதை கேட்டுட்டு மெதுவாக எஸ்கேப் ஆளான்னு எந்திரிச்சிருக்காரு. அப்போ கரெக்டாக டிஆர் சுந்தரமையா வாங்கன்னு கூப்பிட்டாங்களாம், உள்ளே வாங்கன்னு அவருடைய அறைக்கு. பயந்துக்கிட்டே போனாராம். தமிழ் திரைப்பட வரலாற்றில் யாருக்குமே தராத ஒரு மிகப்பெரிய தொகையை முன்பணமாக கொடுத்து, இனிமேல் மாடர்ன் தியேட்டர்ஸோட கம்பெனி ஆர்டிஸ்ட் நீங்கன்னு எம்என் நம்பியார் அவர்களோட ஒப்பந்தம் போட்டாராம் டிஆர் சுந்தரமையா. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உலகத்தையே தமிழ் சினிமா பார்க்குற அத்தனை பேருமே இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆரை பிடிச்சவங்களுக்கு, ஹீரோவாக நடித்தவங்களை பிடிச்சவங்களுக்கு எம்என் நம்பியாரை இன்னைக்கு வரைக்கும் பிடிக்காதா அவரோட வில்லத்தனத்தினால. பழைய பாட்டிக்கலாம் எம்என் நம்பியாரே பேட்டியில் சொல்லியிருக்காரு, ஒரு வீட்டில் போய் தண்ணி கேட்டேன், நீலாம் வந்து எம்ஜிஆரை கத்தியால் அடித்தவன் உனக்கு எல்லாம் தரவே மாட்டேன் இருக்கு அந்த அம்மா, நீ அவனுக்கு தரமாட்டேன் ஓடிப்போ அப்படின்னு இருக்கு. அந்த அளவு